ஆசிரிய உறவுகளுக்கு வணக்கம். அன்பார்ந்த ஆசிரியர்களே, ஆசிரியர் சம்பந்தமான வழக்குகள், செய்திகள் தொடர்ந்து நம்ம காணொலியில் பதிவிட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, இந்த 400 ஆசிரியர்களுடைய வழக்கானது நாளை உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதி கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வருகிறது. தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்களும் இந்த வழக்கு அனைவரும் உற்று நோக்கி காத்திருக்கின்றனர். இந்த வழக்கு குறித்து ஆசிரியர் மத்தியில் 3 வகையாக ஆசிரியர்கள் இந்த வழக்கை 3 விதமாக பார்க்கின்றனர். அதை குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க உள்ளோம். அதே சமயத்தில் இந்த வழக்கு தீர்ப்பு குறித்து எவ்வாறு இருக்கும், அதே சமயத்தில் அது அடுத்த கட்ட நகர்வு எவ்வாறு நோக்கி செல்லும் என்பது குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். வாங்க காணொலிக்குள்ளார போகலாம். இந்த வழக்கை உற்று நோக்கக்கூடிய ஆசிரியர்கள் முதல் வகை. இவர்கள் யார் என்றால் 2013 தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள். உச்சநீதிமன்றம் வரை வெயிட்டேஜி அரசாணையின் 71க்கு எதிராக வழக்கு தொடுத்தவர்கள். இவர்கள் இந்த வழக்கு எப்படியாவது ஜெயிக்க வேண்டும், 10 ஆண்டுகளாக பணி வாய்ப்பின்றி தவிக்கும் தாங்கள் எப்படியாவது வேலை வாய்ப்பு பெற்றிட வேண்டும் என்ற முனைப்பில் இந்த ஆசிரியர்கள் இந்த வழக்கை நடத்திட்டு வரக்கூடிய ஆசிரியர்கள். இதை எப்படியாவது வேலை வாங்கின்ற கண்ணோட்டத்தில் இவங்க இந்த தீர்ப்பை எதிர்நோக்கியுள்ளார்கள். அதே சமயத்தில் அவர்கள் மத்தியிலும் சிறு கலக்கம் உள்ளது. ஏனென்றால் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் சென்றவர்கள் மட்டுமல்லாமல் 2017 தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களும் இந்த வழக்கில் இணைந்துள்ளனர். அது அவர்களுக்கு ஒரு சற்று கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயத்தில் புதிதாக போட்ட வழக்குகளும் தங்களுக்கான தீர்ப்பில் ஏதாவது பாதிப்பு வந்துவிடுமோ என்ற கலக்கமும் அவர்களிடம் உள்ளது. எது எப்படியோ இந்த தீர்ப்பு அவர்களுக்கு சாதகமாக வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் 2013 ஆசிரியர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. இது ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டால், அடுத்தது அந்த 2ஆம் வகையினர் ஆசிரியர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்களுடைய நிலைப்பாடு தான் அடுத்தது நம்ம சொல்ல போகிறோம். அதுக்காக தான் இப்போ இவங்க எல்லாருமே இந்த வழக்கில் எப்படியாவது வின் பண்ணி வேலைக்கு போகின்ற ஒரு முனைப்பில் இருக்கிறாங்க. பார்ப்போம், நம்ம அடுத்த ஆசிரியர்கள் குறித்து பார்ப்போம். 2ஆம் வகை ஆசிரியர்கள் யார் என்றால் 2013 தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் தான் இவர்களும். இவர்கள் உச்சநீதிமன்றம் செல்லவில்லை என்றாலும் தற்போது வழக்குக்கு வந்தவர்களுக்கு மட்டுமே ஒரு தீர்வு எட்டப்படுவது என்று எண்ணி மீண்டும் இந்த போட்டித் தேர்வுக்கு எதிராக வழக்கு தொடுத்தவர்கள். இவர்களின் வழக்கானது சில வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது, சில வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. எது எப்படியோ இவர்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், இந்த 400 ஆசிரியர் தீர்ப்பு சாதகமாக வரும் பட்சத்தில் தள்ளுபடியான வழக்குகள் மேல்முறையீடு செய்யவும், அதே சமயத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை இதே தீர்ப்பினை பெற்றிடவும் அதற்காக அவர்கள் இந்த 400 வழக்கு எதிர்நோக்கி உள்ளனர். இதில் அவர்களுக்கு சாதகமாக வந்தால் தங்களது வழக்கினையும் அதே தீர்ப்பினை பெற்றுவிட வேண்டும் என்ற நோக்கில் இவர்கள் இந்த வழக்கினை உற்று நோக்கி காத்திருக்கின்றனர். அதே வேளையில் 2013 ஆசிரியர்கள் வழக்கு தொடாமல் உள்ள ஆசிரியர்கள் வழக்குக்கு வந்தவர்களுக்கு மட்டும் தான் நீதி என்றால் வழக்கு போடவும் தயார் நிலையில் உள்ளனர். ஆகவே 2013 ஆசிரியர்கள் பெரும்பாலும் இந்த வழக்கு சாதகமாக வர வேண்டும் என்றே உற்று நோக்கி காத்திருக்கின்றனர். இந்த 3ஆம் வகை ஆசிரியர்கள் யார் என்றால், போட்டித் தேர்வினை எழுதி வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருப்பவர்கள். இவர்கள் இந்த தீர்ப்பு 2010 வழக்கு தொடுத்தவர்களுக்கு சாதகமாக அமைந்தால் தங்களது பணி வாய்ப்பு தடைபடுமோ என்ற அச்சத்தில் இருப்பவர்கள். இவர்கள் இந்த வழக்கு தள்ளுபடி ஆக வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள். எது எப்படியோ சாதகமோ பாதகமோ நாளை நிச்சயம் தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. அதே வேளையில் அரசு என்ன முடிவு வேண்டாலும் எடுக்கலாம். அது நாளை வழக்கு வரும்போது தான் உண்மையான நிலவரம் தெரியும்.
பொறுத்திருந்து பார்க்கலாம் அது என்ன வருதுன்ட்டு. அதே சமயத்தில் இந்த வழக்கு தீர்ப்பின் தன்மை எப்படி இருக்கணுங்க அது குறித்து தான் நம்ம வந்து இதில் ஒன்றும் இல்லை, பெருசாக நம்ம சொல்லிக்கிறது ஒன்றும் இல்லை. ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ். பாசிட்டிவாக இருந்தால் என்ன நகர்வு நடைபெறும், நெகட்டிவாக இருந்தால் என்ன நிகழ்வு நடைபெறும் தான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். இந்த வழக்கு அரசுக்கு சார்பாக, அதாவது இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டால் நிலுவையில் உள்ள அனைத்து வழக்குகளுமே தள்ளுபடி செய்யப்படும். ஏனென்றால் இது 2 அமர்வு கொண்ட நீதிபதி. அதனால் தனி நீதிபதி அமர்வில் உள்ள அனைத்து வழக்குகளுமே தள்ளுபடி செய்யப்படும். இதற்கடுத்து என்ன நடக்குன்னு கேட்டால், வழக்கில் உள்ளவங்க உச்சநீதிமன்றத்தை நாடினாலும் தற்போது அந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பின்படி சென்னை உயர்நீதிமன்றம், மதுரை கிளையில் உள்ள அனைத்து வழக்குகளுமே வந்து தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டால் அரசு ரிசல்ட் விடுவதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. அவர்கள் தாராளமாக ரிசல்ட்டை விட்டு அவங்க வந்து அந்த மெரிட் அடிப்படையில் பணி நியமனம் கண்டிப்பாக செய்யப்படுவார்கள். இது வந்து கோணம் 1. அடுத்து கோணம் 2 எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். வழக்கு தொடுத்தவர்களுக்கு ஆதரவாக இந்த தீர்ப்பு அமைந்தால் நிச்சயம் தமிழக அரசுக்கு பெரிய சிக்கலை உண்டு பண்ணும். ஏனென்றால் இந்த வழக்கு தொடுத்தவர்களுக்கு இந்த அரசு அந்த தீர்ப்பின்படி பணி நியமனம் செய்யுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏனென்றால் டிஆர்பியில் ஆல்ரெடி பள்ளிக்கல்வியில் வந்து உயர் பொறுப்பில் உள்ள ஒரு அதிகாரி நம்மளுக்கு ஆல்ரெடியே தகவல் சொல்லியிருந்தார். ஒருவேளை அவர்களுக்கு சாதகம் வந்தால் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் செல்வதற்கு தயாராக உள்ளனர். உச்சநீதிமன்றம் சென்றாலும் இந்த வழக்கு ஏற்கனவே வெயிட்டேஜி தான் சரியான தீர்வு, அரசாணை 71 தான் சரியான தீர்வு என்று உச்சநீதிமன்றத்திலே இந்த தீர்ப்பு வாங்கியிருக்காங்க. அது அங்கே போய் அது என்ன நிலைப்பாடுன்றது அது அப்புறம் பின்னாடிய வழக்குகளை பார்க்கலாம். இப்போ நம்ம ஷார்ட்டாக இந்த இதுக்கே வந்துடும். இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த தீர்ப்பு வந்து அவர்களுக்கு சாதகமாக வந்தால் நிச்சயம் வந்து இந்த இருக்கிற அனைத்து வழக்குகளும் இதே மேற்கொள்ள காட்டி வழக்கு தொடுவாங்க. அதான் ஆசிரியர் பார்வை 2ன்னு சொன்னல. அப்போ செல்லும்போது ஏற்கனவே போட்டித் தேர்வு எழுதுள்ள ஆசிரியர்களுக்கு நிச்சயம் வந்து இந்த ரிசல்ட்டு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வழக்குகள்லாம் முடிஞ்சு அது கவர்மெண்ட்டு ஒரு நிலையான முடிவு எடுக்கிற வரைக்கும் இந்த வழக்கு, அதாவது இந்த ரிசல்ட்டு தள்ளி போயிட்டே இருக்கும். இதெல்லாம் முடிவு தெரிஞ்ச பிறகு தான் நிச்சயம் இதை பற்றி யோசிப்பாங்க. மீண்டும் அரசாங்கம் என்ன பண்ணணும்னு கேட்டால், கோர்ட்டில் உள்ள நிலுவையில் உள்ள வழக்குகளை காரணம் காமிச்சு மீண்டும் மாணவர்கள் நலன் கருதி தற்காலிக ஆசிரியர் நியமனம் செய்கிறவங்க கூட சொல்லலாம். சொல்வதற்கு ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. அதே வேளையில் எது இருந்தாலும், அதாவது வழக்கில் வந்து என்ன எப்படி வந்து நீதிபதிகள் சொன்னாலும் எழுத்துப்பூர்வமான அந்த ஆர்டர் வரும் வரை அந்த எழுத்துப்பூர்வ ஆர்டரில் என்ன உள்ளதோ அதுதான் நடைபெறும். மீண்டும் கூட தீர்ப்பு கிடப்பில் கூட போடப்படலாம். எல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நாளை இப்பிரச்சனைக்கு முடிவு எட்டப்படுமா என தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்களுமே இதை எதிர்நோக்கியுள்ளனர். பார்ப்போம், பொறுத்திருந்து நாளை பார்ப்போம். டெட்டு சம்பந்தமான வழக்குகள், செய்திகள் தொடர்ந்து நம்ம காணொலியில் பதிவிட்டு வருகிறோம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.